Hello students, welcome to Sweet Education Academics. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் 2024க்கு 92.5% ரிசர்வேஷனில் என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிற வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம எதாவது புதுசாக கட் ஆஃப் கொடுக்க போகிறோமா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மார்ச் மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 92.5% ரிசர்வேஷனுக்குள்ளே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போட்டிருந்தோம். இப்போ அதுலேருந்து அது எப்படி மாறுபட்டுருக்குன்னு நம்ம சொல்றது தாண்டி பயாலஜி சிம்பிளிஃபைட்ஸ் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா செந்திலதன் சார் வந்து அவர் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போட்டிருக்காரு. அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் சார் சொல்கிற நிறைய பாயிண்ட் வந்து இப்பயுமே அக்செப்டபிள் தான். இது ஒன்றும் ஃபைனல் ட்ராப்ட் கிடையாது. இதுக்கப்புறம் இதில் நிறைய சேஞ்சஸ் இருக்க போகுது. பட் உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால வந்து சாரோட கட் ஆஃப், இப்போ அவர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, அவரோட கட் ஆஃபும் நம்ம போட்ட கட் ஆஃபும் எந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம முன்னாடி மார்ச் முதல்ல போட்டோம், இப்போ வந்து எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட் வந்து கலெக்ட் பண்ண டேட்டாவில் சார் என்ன போட்டிருக்காரு, ஸோ எவ்வளோ ஒத்து போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது ஒரு கம்பேரிசன் வீடியோவாக தான் இருக்க போகுது. மீன் வெல் டைம் உங்களுக்கு கட் ஆஃப் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஐடியாவும் கிடைச்சிரும். ஏன்னு நான் கிளைம் இந்த வீடியோ முடியிறப்ப அதுக்கான ரீசன் சொல்கிறேன். இப்போ பாருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்ல 92.5க்கு வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது நான் லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன், மறக்காம செக் பண்ணுங்க. ஓசி கேட்டகரிக்கு வந்து சேஃப் மார்க் 2024 625 630ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ முதல்ல 92.5% யாருன்னு சொல்லிடுறேன். நீங்கள் 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காம இன்பிட்வீன்ல ஒரு டைம் கூட நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் போயிட்டு வந்துட்டீங்க, ஈவன் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சா கூட நீங்கள் 92.5 காம்படிஷனுக்குள்ள தான் வருவீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு நார்மல் ஜென்ரலைஸ்ட் ஃபீஸ் தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன சரி, நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணால் கூட நார்மல் ஃபீஸ் தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சலுகையும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் நார்மலைஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பீங்க. உங்களுக்கான ஃபீஸ் எப்பயுமே நார்மலாக தான் இருக்க போகுது. சரி, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து சேஃப் ஜோன் அப்படின்னு சொன்னது 625 ஆரம்பிச்சு 613 சொல்லியிருக்கேன். சார் பாருங்க 610 to 615 இந்த வருஷம் கட் ஆஃபா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நான் உங்களை எடுக்க சொன்னது 630க்கு மேல எடுங்க சேஃப் ஜோன் சொன்னேன். இன்னைக்கு கட் ஆஃப் வந்து அதே ரேஞ்சுக்கு வந்துருச்சு. 610 எடுத்தாலே போதும் அப்படின்னு ஜோன் வந்துருச்சு. அப்போ 630க்கு மேல நீங்க எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு அப்பயே கொடுத்தது. அடுத்து பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாருங்க, நான் சொன்னது 600க்கு மேல எப்படியாவது தாவி எடுத்துருங்க, இல்லையா உங்களுக்கு கட் ஆஃப் அடிவிலுன்னு சொன்னேன். சாரோட ஜோன்ல பாருங்க 575க்கு மேல எடுத்தாதான் சேஃப் அப்படிங்கிற ஒரு ஜோன் கொடுத்திருக்காரு. அப்போ நான் சொன்ன 600 வந்து பாத்தீங்கன்னா சேஃப் ஜோன் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாருங்க கட் ஆஃப் எந்த அளவுக்கு கிட்ட வந்துருச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வரதுக்கு முன்னாடியே இது வந்து இந்த மாதிரி தான் கட் ஆஃப் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே ஜோன்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கறதான் பாயிண்ட். ஏன்னா நம்ம இன்னும் வீடியோவோட போக நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், இதுல என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாருங்க 590க்கு மேல எடுத்துருங்க, இல்லையா டிஃபிகல்ட். நான் அப்பயே சொன்னேன் 560க்கு மேலதான் இப்ப சேஃப் ஜோனா வந்திருக்கு. இப்போது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சார் சொல்றது அதுதான். சரி, அதுக்கப்புறமேட்டுக்கு எம்பிசி ஆர் டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரும் ஒரே கேட்டகரி தான் வருவீங்க. 580க்கு மேல எடுத்திருக்கனா இல்லையா சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தேன். 555க்கு மேலதான் வந்திருக்கு கட் ஆஃப். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ரீச் ஆயிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு சீட் இருக்கு. அடுத்து பாருங்க, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 500 மார்க் மேல எப்படியாவது எடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் 485 கிட்ட வந்துருச்சு. இதை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல, கொஸ்டின் பேப்பர் அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும், நான் இதை விட கம்மியா வரும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் நியர்பை வர்றது நமக்கு ஒரு ஷாக்கா இருக்கு. பட் முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம் படிங்கன்னா இது விளையாட்டுக்கு வேணாம் அப்படின்னு நம்ம சொன்னதால நமக்கு ஒரு பக்கம் நிம்மதியா இருந்தா கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சீரியஸா எடுத்துருக்க மாட்டாங்க. ஐயோ இவ்வளவு பெரிய கட் ஆஃப்ல எப்படி சார் வரும் அப்படின்னு நினைச்சோம். பட் எனக்கு வந்துருச்சு இல்லையா. ஸோ இதுதான் ஒரு காலத்தை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி சொல்றோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாருங்க 420க்கு மேல எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஜோன் வந்து 440 இருக்கு. 420க்கு மேல எடுக்க சொல்லியிருந்தேன். பாருங்க 440, பாருங்க 430க்கு மேல இன்னைக்கு கட் ஆஃப் தேவைப்படுது. அப்ப நம்ம சொன்னதை விட இங்க எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. அப்ப அதுக்கு மேல நீங்க எடுத்துருந்தீங்கன்னா எனக்கு கன்ஃபார்ம் சீட் கிடைச்சிருக்கும். நம்ம சொன்னது கீழே இல்ல, சொன்னதுக்கு மேலதான் வந்திருக்கு. அப்ப நம்ம இதுக்கு மேல எடுத்துக்கன்னா சேஃப்னு நான் சொல்லியிருந்தேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் 400க்கு மேல எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். கட் ஆஃப் சொன்னா 380ல இருந்து 400, இன்னைக்கு கட் ஆஃப் 380ல இருந்து 390 தான் இருக்கு எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்போ சார் சொல்றது சரி, நான் சொல்றது சரி, இது வந்து உங்களுக்கு ஃபைனல் டிராஃப்ட் கிடையாது. இதை விட கம்மியா இருக்கவங்களுக்கு சீட்டு கிடைக்கலாம், இதை விட அதிகமா போனப்போ சீட்டு கிடைக்கலாம். பட் இதுதான் ஓவரால் நமக்கு அனலைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து ஒரு 100 மார்க் குறைஞ்சிச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா சீட்டு கிடைக்காது. நம்மளே மனசை தேத்திக்கிட்டு அடுத்த வருஷத்தை ப்ரிப்பேர் பண்றதுக்கு யோசிக்கலாம், இல்ல வேற ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு நம்ம திங்க் பண்ணலாம். பட் இதுல இருந்து ஒரு 30 40 50 60 மார்க் முன்ன பின்ன இருக்கலாம்.
அது யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ண சொல்ல முடியாது, நம்மகிட்ட இருக்கிற டேட்டா தான். சார் நீங்க எங்க சார் உங்களுக்கு 92.5% வீடியோ போட மாட்டீங்களான்னா, ஏன்னா சார் அதை விட பெட்டராகவே போட்டாரு. அது போட நம்ம சொன்ன எக்ஸ்பெக்டட் ஜோன்ல தான் இந்த ஒரு கட் ஆஃபே இருக்குது இல்லை, அப்புறம் எதுக்கு தனிப்பட்ட ரீதியில் ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக டேட்டா கலெக்ட் பண்ணல. பட் ஏன்னா அப்போ நான் டெலிட் பண்ண மார்ச் மந்த் கலெக்ட் பண்ண டேட்டா அதெல்லாம் வச்சு உங்களுக்கு போட்டதே பர்ஃபெக்டா வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ்லாம் நான் எந்த ஒரு டேட்டாவும் கலெக்ட் பண்ணல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்க, நிறைய அகாடமி இன்னும் யூஸ்ஃபுல்லான கட் ஆஃப் டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நீங்க போய் அதை செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டீச்சிங்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு பாயிண்டா நான் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால டீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் கூடிய விஷயங்கள் இன்னும் கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் நம்ம சொன்ன இதே கட் ஆஃப் ஜோன் வந்திருக்கு அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் இயரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மந்த்ல வந்து ஒரு கட் ஆஃப் வீடியோ அனலைஸ் பண்ணி போடுவோம். இந்த மார்க் வந்து அடுத்த வருஷம் வரப்போகுது மார்ச் 2025 அப்படின்னு சொல்லி போடுவோம். அப்போ நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கம்பாரிசன் வீடியோவே. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது வந்துருச்சு, அவங்க சொன்னது அப்படி வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. இது ஒன்றும் ஃபைனல் டிராஃப்டும் கிடையாது. இன்னும் இது மாற்றங்கள் ஏற்படலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் தான் முடிவாக வெயிட் பண்ணணும். பட் இது வந்து ஓவரால் ஒரு ஐடியா கிடைக்குது இல்லை, ஓ இந்த மார்க் இருந்தால் இப்படி இருக்குமா, இதுக்கு மேலே எடுத்தால் சேஃபா. முக்கியமாக அடுத்த வருஷம் படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த மார்க்கை கிராஸ் பண்ணணும் அடுத்த வருஷம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சுட்டு இப்படிலேருந்தே படிப்பாங்க. ஸோ ஃபேவரட் டாபிக் அப்படி எல்லாம் பண்ணாமல் ஓவரால் எல்லாம் கவர் பண்ணி நிறைய டெஸ்ட் எழுதி மார்க்கை பூஸ்ட் பண்ணுவாங்க, வராத மார்க்கு ஐடியா தேடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் கிரியேட் பண்றேனே தவிர்த்து இதுதான் கடைசி வீடியோ, அதாவது இந்த கட் ஆஃப்க்கு மேல எடுத்தா கிடைக்காது, இந்த கட் ஆஃப் கீழே போனா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் எந்த ஒரு வாக்குறுதியும் சொல்ல மாட்டேன். பட் இந்த எக்ஸ்பெக்டட் நம்ம நடத்தினது நம்ம சொன்னது வந்துச்சா அப்படிங்கிற பாயிண்ட் ஆகுது. ஒரு டீச்சரா நம்ம நடத்த வந்தது சந்தோஷம். ஸோ கட் ஆஃப் வீடியோ நான் சொன்னது வந்திருக்கு அப்படின்னு பாக்குறப்ப எஸ் சொன்னதான் வந்திருக்கு, 7.5 சொன்னதான் வந்திருக்கு. அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ண போறேன், இதையும் அப்லோட் பண்ண போறேன், ரெண்டையுமே பாருங்க. பட் முக்கியமா அடுத்த வருஷம் ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ போடுவேன். அந்த வீடியோவை நெக்ஸ்ட் இயர் பண்றவங்க தயவு செஞ்சு பிலீவ் பண்ணி படிங்க. ஏன்னா நம்ம வந்து இது நான் போடுறப்ப இதை விட கம்மியா வந்துருந்தா நான் வேண்டிட்டு இருந்தேன். ஆனா இதே ஜோன் வரும், சொல்ல போனா இதை விட மேலேயும் வரும், கவுன்சில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது எனக்கு எடுக்கிறப்ப தெரியாது. பட் இந்த ஜோன் எடுத்தா சேஃப்னு சொல்லியிருந்தா, ஆனா சேஃப் ஜோன் மார்க் எல்லாருக்குமே வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோட மெயின் மோட்டிவ். பட் ரிலாக்ஸ்டா இருங்க, யாரையுமே நான் டிமோட்டிவேட் பண்றதுக்காக பேசல. ஏன்னா இது வந்து ரியாலிட்டி, காம்படிஷன் வேர்ல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வேர்ல்டு, காம்படேட்டிவ் ஸ்டடீஸ் அப்படிங்கிறப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும், அது நேச்சுரல் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணிக்கிறது இல்லை. ஸோ வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமிக் சார்பிலையும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதை நம்ம சொல்லிட்டு வீடியோ கன்க்ளூட் பண்ணலாம். நம்ம நீட் 2025 நெக்ஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஸ்மார்ட் கிளாஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். விஸ்வல் டீச்சிங் மெத்தட்ல என்டிஏ பேஸ் பண்ண அப்டேட்டட் சிலபஸ்ல என்சிஆர்டியை இன் அண்ட் அவுட் உங்களுக்கு புரிய வைக்க போறோம். என்சிஆர்டி புக் பேக் கொஸ்டின் ஆகட்டும், இண்டெக்ஸ் கொஸ்டின் ஆகட்டும், June 3 இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். டேட் ஞாபகம் வச்சுங்கன்னா June 3, 37 இயர்ஸ் உங்களுக்கு புரிய வைக்க போறோம். அதே மாதிரி என்சிஆர்டி இன் அண்ட் அவுட் சொன்னதுதான். மினிமம் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் 60 மேல உங்களுக்கு கொடுக்க போறோம். அது யூனிட் டெஸ்ட்டும் உங்களுக்கு நான் 18+ மேல ரெடி பண்ணியிருக்கேன். இது வெறும் ஆஃப்லைன்ல வந்து நீங்க டேட்டா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல படிக்கிறனாலும் உங்களுக்கும் அந்த ஃபெசிலிட்டி நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்லைன்ல படிக்கிறவங்க 11th 12th ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து கிராக் பண்ணாலும் நம்ம ஈவினிங் கிளாஸஸ் நடத்துறோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி ஆல்ரெடி நீட்டை கிராக் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்க. அவங்கள கிராக் பண்ண வச்ச ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ டெய்லி வந்து ஈவினிங் பேட்ச் நடக்கும். ஈவினிங் பேட்ச் நீங்க இன்னும் என்ரோல் பண்ணலன்னா 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ், நான் காலேஜ் போயிட்டு வந்து ஈவினிங் படிக்கிற சொல்ற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக என்ரோல் பண்ணிக்கங்க. ஒர்க்கிங் ப்ரொஃபஷன், ஸோ நீங்களும் ஈவினிங் வந்து நீட் கிளாஸ் படிக்கணும்னு நினைச்சு நம்ம கிளாஸ்ல கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க பயன்படுத்துவீங்க அப்படின்னு நம்ம அகாடமிக் சார்பில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா. இன்னும் ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனலைஸ் வீடியோஸ் இருக்கு. அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல பாக்குறவங்க எல்லாரும் மேக்ஸிமம் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. பட் அப்படி யாருக்காவது தெரியாம இருந்துச்சுன்னா அந்த சேனல் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சார் வந்து கட் ஆஃப் ரிலேட்டடா நிறைய அனலைஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம டீச்சிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு அகாடமிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க, டிசிஷன் நீங்க எடுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தோட ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல கெரியரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணாம தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.